இன்னைக்கு காற்றனர் விளையாட போகிறோம். அதில் நம்ம 3 பேர் விளையாட போகிறோம். ஒன்று நான், இன்னொன்று லக்கி, இன்னொன்று வந்து எங்கள் பாட்டி, அதாவது கிராணி பாட்டி இல்லை, எங்களுடைய ஒரிஜினல் பாட்டி. விளையாட தெரியாது, விளையாடுறேன்னு வந்திருக்காங்க. ஆமாம், உண்மையிலே வந்திருக்காங்க. இப்போ நான் விளையாடிட்டு இருக்கேன். ஆல்ரெடி லக்கி நாங்கள் என்ன சும்மா தான் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ரெக்கார்டர் போடலான்னு இதுவும் எடுக்கலான்னு விளையாடிட்டோம். இப்போ லக்கி விளையாடி முடிச்சிருச்சு ஆக்சுவலி. அதனால தான் நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி விளையாடுவேன். அதான் நீ இப்போ விளையாடி முடிச்சிட்டேல்ல, திரும்பி விளையாடுவேன். நீ எத்தனை ரவுண்டு போகலாம்? நீ விளையாடு, டைம் பொறுத்து பார்த்துக்கலாம். நிறைய ஸ்கோர் லக்கியோடு எடுக்கணும். என்னடா ஆச்சு, டக்குன்னு ஸ்டக் ஆயிடுச்சு. பரவாயில்லை. எஸ், எங்கள் பாட்டிக்கு விளையாட தெரியும். பட் ஆனால் இப்போ விளையாட தெரியுமா? தெரியும், ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல மம்மி அவுட் ஆகணும்னு நம்ம அடுத்து பாட்டிட்டு தான் கொடுக்குறோம். மம்மி சீக்கிரம் அவுட் ஆயிடணும்னு எல்லாரும் வேடிக்கை. நான் வந்து மொட்டை மாடியில் தான் வந்து நிறைய பேர் அவுட் ஆகிட்டோம். நான் ஏலியன் உலகத்துக்கு போல ஏமாத்துறா மம்மி. மண் உலகத்துக்குள்ளேயும் ஆன உலகத்துக்குள்ளேயும் மட்டும்தான் போகும். அதெல்லாம் முடியாது. எந்த உலகம் வந்தாலும் போகணும். போராடுவோம் மக்கள் எல்லாரும் கீழே கமெண்ட் போடுங்க. எந்த உலகம் வந்தாலும் இவங்களை போக சொல்லுங்க. ஏமாத்துறாங்க இவங்க. ஆனால் நான் மொட்டை மாடி வந்துரும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதில் நான் போயிருப்பேனே. இவங்க ஏமாற்றி விளையாடுறாங்க. எல்லாரும் கீழே கமெண்ட் போடுங்க, எந்த உலகம் வந்தாலும் போகணும் அப்படி சொல்லி. சரி, நான் போகிறேன். அப்புறம் நாங்கள் மட்டும் என்ன தக்காளி டொமேட்டோ தொக்கா இந்த முறையாவது இறங்கிடணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடியாது, போகணும். அந்த உலகத்துக்குள்ளே போகல, இந்த உலகத்தில் அவுட் ஆகிடுவேன். யாய் என்ன லக்கி, நீ தான் அப்படி வேண்டிக்குவ. என்னோட மக்கள் அப்படி வேண்டிக்க மாட்டாங்க. உன்னோட மக்கள் பெரிய மக்கள் சேர்த்து வச்சுருக்காங்க. 48 பேருக்கு இந்த பில்டப்பு. 48 பேர், அதுலேயும் பார்க்குறது வெறும் 10 பேர். அதுக்கு இந்த பில்டப் தேவையா? என்னோட மக்களாம். இந்த வீடியோ 4 வியூஸ் தாண்டாது, எழுதி வச்சுக்கோ. வாய்ப்பே இல்லை லக்கி. இருந்தாலும் நீ ரொம்ப தொல்லற. இன்னொரு முறை மொட்டை மாடி வர்ற வரைக்கும் நான் விளையாடுறேன்னா இல்லையான்னு பாரு. ஓஹோ, இப்படி இடிச்சுக்கிறியா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டே இரு. எப்படி இடிப்பன் மட்டும் பாரு. இப்போ இந்த சம்பு சம்புக்கு சம்புக்கு சப்பாங்க சம்புக்கு 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 சப்பாங்க சம்புக்கு சப்பாங்க. போ 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 போ. போயிட்டா. நான் மட்டும் தோத்தேன். உனக்கு விளையாட தரேன்னு அர்த்தம். நீ தான் வாயை வச்சேன்னு அர்த்தம். நான் போக மட்டும் தான் சொன்னேன், வாயெல்லாம் வைக்கல. வாய் வைக்கலையா? நீங்களும் மொட்டை மாடியில் தோத்துருவேன்னு சொன்னேன். ஆமாம், அடிதான் தோக்கலையே. என் மனசு கண்ணா பின்னா. இதுதான் நான் சொன்னேன். இப்போ எங்க பாட்டி அவுட் ஆயிட்டா. மக்களே, இப்போ வந்து ஒரிஜினல் பாட்டி விளையாட போறாங்க. இப்போ பாட்டி நம்ம இன்னொரு தடவை விளையாட வைப்போம். ஏன்னா பாட்டிக்கு விளையாடவே தெரியல. ஆமா, இப்போ நம்ம சொல்லி கொடுக்கறதே வீடியோவா வச்சிரலாம். வேற வழியில இருங்க, ஆடு மட்டும் கட் பண்ணிக்கிறோம் நாங்க. இப்போ எங்க பாட்டி கிட்ட வந்து உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு சொல்லி தரேன். அவங்க கோ குடு பாட்டி கோ குடு. இப்போ வந்து அவங்க விளையாடுவாங்க. நகரு 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 நகரு. ஏய் பைத்தியமே. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் ஆடு வர்றதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தான் பாட்டிக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்துக்கோ பற்றி நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு இப்படி கோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இரு எதுவும் டச் பண்ணாது. இந்த மாதிரி குனியறதுக்குன்னா இப்படி துணியணும். ஓகேவா? குதிக்கிறது இந்த மாதிரி வந்தால் ஏறிடு. ஆனால் இந்த மாதிரி வந்தால் ஏறிடாத, ஏன்னா அது முட்டிக்கும். இப்போ பண்ணு பார்ப்போம். குதி 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 குதி. விழுந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லக்கி இவங்களுக்கு விளையாடவே தெரியல. நான் விளையாடல. லக்கி விளையாண்டலடி. நான் லக்கி தான் விளையாடல. சரி, இப்போ நான் ஓகே மக்களே, பாட்டி சொதப்பி கொதப்பிட்டாங்க. போய் 4 தடவை இடிச்சு பூனை மண்டையை உடச்சிட்டாங்க. அதனால அவனுக்கு நம்ம இந்த ஆறுதலாக மருந்து போடுற மாதிரி இப்போ நான் விளையாடுறேன்.
பூனையோட கால் ரொம்ப வலிக்கும், ஏன்னா என்னால் அதை படுத்திக்கிட்டே இருக்கும் ஓட சொல்லி. பரவாயில்ல, அதோட வேலையே அதுதான். ஆமாம், உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸில் நீங்கள் டார்கெட் சொல்லாததுனால தான் நாங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, பிடிக்கலன்னா எதுவும் பண்ணாதீங்க. பார்க்குற அந்த 4 பேர் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு 40 பேருக்கு ரீச் ஆகும். 40 பேர் ஆல்ரெடி. ஐயோ என்ன நடந்தது இப்போ? நானே ஒரு தடவை விளையாட்டாலாக்கி இரு மம்மி. ஓகே மக்களே, நான் தெரியாமல் அவுட் ஆகிட்டேன். அதனால் இப்போ திரும்பி நானே விளையாடுறேன் ஒரே ஒரு கேம். இந்த தடவை அவுட் ஆகிட்டா நம்ம வீட்டை கொடுத்துருவேன். ஏன்னா நான் குட் கேர்ள். முதல்ல எப்படி அவுட் ஆனேனே தெரில, லொடலோடன்னு பேசிக்கிட்டே போய் டொங்கால்னு ஊட்டிட்டேன். இந்த தடவை ஒழுங்காக கவனித்து ஒழுங்காக விளையாடுறேன். ஓகேவா? நம்ம போகலாமா? அப்படியே இப்போ கீழே சொங்கின்னு சறுக்கிட்டு போய் சைடுக்காக திரும்பி மேலே போனால் அங்கே ஒரு மியூசிக் வரும். அதை எடுத்துட்டு அப்படியே டக்கு 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 டக்குன்னு குதிச்சு அப்படியே மேலே போனால் ஒரு 2x எடுக்க விட்டுட்டு அப்படியே கீழே வந்து மியூசிக்கை பிடிச்சி மறுபடியும் எகிரி குதிச்சு போனோம்னா மறுபடியும் மியூசிக் வரும். மறுபடியும் நம்ம மியூசிக்கை பிடிச்சிட்டு அப்படியே சைடுக்காக போய் மேலே போய் டக்கு டக்கு டக்குன்னு போய் கீழே வந்து டொக்க டொக்க டொக்க. ஏய் ஏய், இது சரியாக சறுக்க மாட்டேங்குதுடா. அதனால தான் அவுட் ஆகிருந்திருக்கேன் நான் போன தடவை. மாடி 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 வரப்போகுது. மாடி வேண்டாம், நான் உலகத்துக்குள்ளே போகிறேன். அது என்ன உலகம்? ஏலியன் உலகம். போச்சு, அங்கே அவுட் ஆயிடுவோம். சரி போவோம். சரி அவுட் ஆகிக்கும். ஏலியன் உலகத்துக்குள்ளே போ. ஏலியன் உலகத்துக்குள்ளே மாடி இருந்தால் நான் சரி இப்போ நான் விளையாட போகிறேன். பாய் பாய் மக்களே. மக்களே பாய் 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 சொல்லு.